இந்த நூலை எப்படி நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு 4 நாளா. இந்த புத்தகம் எடுத்ததுல இருந்து தூக்கம் இல்லை. தூக்கத்தை கெடுத்த வெகு சில புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒண்ணு. அதை வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், ஆடு ஜீவிதம் திரைப்படம் ரொம்ப சிறப்பாக ஓடிட்டு இருக்கு. ஆடு ஜீவிதம் அந்த நாவல் நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த சினிமாவையும் பார்த்திருப்பீங்க. நான் சுருக்கமா இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த நூலில் ஒரு 20 ஆடு ஜீவிதம் உள்ளது. 20 ஆடு ஜீவிதம் இந்த ஒரே நூலில் உள்ளது. இப்படி ஆரம்பிக்கலாம் இந்த நூலை. இல்ல வேற ஒரு முறையிலையும் நான் ஆரம்பிக்கலாம். வேற எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். நான் சொல்லக்கூடிய ஒரு போன் நம்பரை எல்லாம் தயவு செய்து குறிச்சுக்குங்க. 05072626297 726297. இந்த போன் நம்பரை தயவு செய்து நீங்கள் உங்கள் குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது ஷார்ஜாவிலோ அல்லது துபாயிலேயோ சவுதி அரேபியாவிலோ கத்தாரிலேயோ ஓமனிலேயோ ஆமானிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால், அங்கு சிறை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், அந்த சிறைச்சாலையில் சுண்ணாம்பு இருந்த செவுற்றில் இந்த போன் நம்பர் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிறைச்சாலையுடைய சுவற்றில் இந்த போன் நம்பர் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். எதுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும்? இந்தியா உட்பட பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த போன்ற நாடுகளில் இருந்து, வங்காளதேசம் போன்ற நாடுகளில் இருந்து அங்க பஞ்சம் பிழைக்க போன நம்முடைய மக்கள் தீராத துயரத்தில், சிக்கலில் சிக்கிக்கொண்டு, அல்லது சட்டவிரோதமான பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல், வேலை பர்மிட் இல்லாமல், அல்லது காலாவதியான விசாவில் மீண்டும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு சிறைச்சாலை, அங்களுடைய போலீசார் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை போனால், அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய புலம்பெயர் மக்கள் தங்களை காப்பாற்றுவதற்காக யாரோ ஒருவர் எழுதி வைத்த போன் நம்பர் தான் அந்த சிறைச்சாலையில் எழுதி வைத்த போன் நம்பர் தான். இன்னைக்கு போனாலும் அந்த நம்பர் இருக்கும். சிறைச்சாலையில இந்த போன் நம்பர் இருக்கும். அந்த போன் நம்பர் வந்து நீங்க போன் பண்ணீங்கன்னு வைங்க, இப்ப போன் பண்ணாலும் அந்த போனை ஒருத்தர் எடுப்பாரு. உடனே நான் அங்க வரேன்னு சொல்லுவாரு. அவர்தான் நம்முடைய அமானுல்லா. இங்க உட்கார்ந்து இருக்கிறார் நம்மளுடைய அமானுல்லா சேட்டன். அவர்தான் ஷார்ஜா சிறைச்சாலையில், துபாய் சிறைச்சாலையில் ஏதோ ஒரு கைதி தனக்கு உதவி தேடி இந்த போன் நம்பருக்கு அழைத்து, இந்த நம்பர் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக சிறைச்சாலையை எழுதி வைத்து போன போன் நம்பர் தான் இந்த போன் நம்பர். அந்த போன் நம்பருக்கு இப்போது அழைத்தாலும் அமானுல்லா அந்த போன் நம்பரை எடுத்துவிட்டு, இதோ நான் வருகிறேன் என்று போய் அந்த சிறைச்சாலையில் நின்று அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அந்த இதுல இருந்து அந்த சிறைச்சாலையில இருந்து அவங்க வெளியே கொண்டு வர முடியும், வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்லாம அவர்களுக்கு தாய் நாட்டுக்கு சொந்த காசுல அல்லது அது போன்ற நல்லம் படைத்தவர்களுடைய உதவிகள் பெற்று அவர்களை சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணியை தான் 37 ஆண்டு காலமாக அமானுல்லா அங்கு செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு மகத்தான மனிதர் இங்க நம்மோடு இருப்பது உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றுதான் சொல்லுவேன். இந்த நூல் வந்து உண்மையிலே தங்கமுருகேசன் கேட்ட பொழுது, நீங்க தான் வெளியிடணும்னு சொன்னாரு, நீங்க பேசணும்னு சொன்னப்ப, இல்ல நான் ஊருக்கு போறேன், நீங்க வேற யாராவது வெளியிடட்டும் அப்படின்னாரு. இல்ல நீங்க கண்டிப்பா நீங்க வரணும், வெளியிடணும், நீங்க பேசணும், ஒரு முக்கியமான நூலா எனக்கு படுது அப்படின்னாரு. உண்மையிலே நான் வெளியூர்ல தான் இருந்தேன். இந்த நூலுக்கு வேண்டிதான் இன்னைக்கு காலையில புறப்பட்டு வந்தேன். எனக்கு அப்ப கூட இன்னொரு நாள் ஊர்ல சேர்ந்து இருந்துட்டு வரலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஆனா இந்த நூலை படித்த பிறகு, இந்த நூல்ல வந்து அமானுல்லா வந்து ஒரு நர்ஸு கிட்ட சர்ஜால ஒரு காஃபி கடையில உட்காந்து அமானுல்லா அவருடைய கதையை சொல்லுவார். ஒரு நர்ஸு கிட்ட ஒரு கதையை சொல்லுவார். ஒரு 20 நிமிஷம் அந்த கதையை சொல்லி முடிப்பார். அவருடைய சொந்த கதையை சொல்லி முடிப்பார். அப்ப கடைசியா அமானுல்லா கேட்பாரு, உங்களுக்கு இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருந்திருக்கும், இந்த 20 நிமிஷம் வீணா போயிடுச்சோ அப்படின்னு அம்மாவை கேட்கும்போது அந்த நரசு சொல்லுவாங்க, நீங்க உங்க வாழ்க்கையில செய்த மகத்தான பணிகளை, சாதனைகளை ஒரு 20 நிமிஷத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க.
என்னோட வாழ்க்கையில இது 20 நிமிஷத்தோட பெரிய வேலை எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. அதே தான் எனக்கு தோணுச்சு. இந்த நூலை பத்தி பேசுவதை விட எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வேறு பெரிய ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இல்லை. இந்த நூலை பேச வேண்டும் என்று நான் நம்பேன். அதை விட பெரிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன இருக்கு? இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேற என்ன ஆணியை கொடுக்க போறோம்? இந்த நூலை இவ்வளவு ஒரு மகத்தான மனிதரை பற்றி பேசுவதற்கு, ஒரு மகத்தான நூலை பற்றி பேசுவதை விட நம்ம ஞாயிற்றுக்கிழமையில வேற என்ன ஓய்வை அனுபவித்து விட போகிறோம்? அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நூல்னு நான் சொல்றேன். இன்னொரு வகையில் இந்த நூல் எனக்கு மிகவும் நெருக்கமானது. நல்லமுருகேசன் ஒரு எழுத்தாளர் முக்கியமான நூல் வெளியிட வேண்டும் தான் அவர் கேட்டுக்கொண்டாரே தவிர, அதையும் தாண்டி இந்த நூல் எனக்கு மிகவும் நெருக்கமான நூல். இந்த கோயம்புத்தூர்ல இல்ல இந்த நம்ம அவையில இந்த நூலை பற்றி பேசுவதற்கு என்னை விட பொருத்தமான ஆள் இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையோடு நெருங்கிய நூல். உங்களுக்கு தெரியும், கேரளால ஏதாவது ஒரு ஊருக்கு போனா, ஒரு தெருவுக்கு போனா, அவர் தெருவுல 10 பேர் அரபு நாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அரபு நாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படித்தான் என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் 20-30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் என்னுடைய உறவினர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த அம்மானுல்லா காப்பாத்தின பல்வேறு நபர்கள்ல அவங்க அனுபவிச்ச துன்பங்கள்ல என்னுடைய உறவினர்களும் இந்த மாதிரி துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப உறவினர்களும் என்னுடைய ரத்த சொந்தம். என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போனாரு. என்னுடைய சித்தியோட கணவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இங்க ஒரு டெய்லரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கடைசியில ஒரு விசா கிடைச்சு போனாரு. அந்த துபாயா சார்ஜாவான்னு கூட எனக்கு தெரியாது. அரபு நாட்டுக்கு போனாரு. நாங்கெல்லாம் நினைச்சோம், சரி அந்த குடும்பம் ஏதோ பொழைச்சிக்கும் போல இருக்கு, அரபு நாட்டுக்கு போயிட்டாரு, அந்த குடும்பம் பொழைச்சிக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு 3-4 ஆண்டு காலம் போயிட்டு இருந்தது. அந்த பையன் முதல் பையன், அவனும் நானும் 10 நாள் தான் வித்தியாசம். நாங்க இப்படிதான் கூப்பிட்டுக்குவோம், 10 நாள் அண்ணன் 10 நாள் தம்பி தான் கூப்பிட்டுக்குவோம். எனக்கு அவனுக்கு ஒரே ஏஜ் தான். நான் அப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிட்டு இருக்கிறேன். போய் ஒரு 2-3 வருஷத்துல சரி அந்த குழம்பு ஏதோ கரை சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் போன் வந்துச்சு. விடிய காலையில ஒரு போன் வந்துச்சு. அவரு அந்த அரபு நாட்டுக்கு போன சித்தப்பா அவங்க கூட இருக்கிற ரூம்மேட்ஸ் போன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணாங்க. அவருக்கு பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு. ஒரு கை வலது கால் வராம போயிடுச்சு. அவனால பெட்ல இருந்து கூட எந்திரிக்க முடியல அப்படின்னு அங்கிருந்து ஒரு போன். இனி என்னால அந்த சீன் மறக்க முடியல. அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. அவரை கொண்டு வர ஒரு பக்கம் பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் அங்கிருந்து கொண்டு வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அம்மானுல்லா உதவியை போல அன்னைக்கு அவரை கொண்டு வருவதற்கு யாரோ ஒருத்தர் அங்க உதவி செய்திருக்கிறார். அப்படிதான் அவங்க குடும்பம் சேர்ந்தாங்க. இனி அந்த குடும்பம் காசு இருக்கிற இப்படிப்பட்ட பல 100 பேருக்கு அம்மானுல்லா அங்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கிறார். பல 100 பேருக்கு நீட்டி இருக்கிறார். நீங்க சொன்னீங்கன்னா பாத்தீங்களா, நிறைய இதுல ஒரு முக்கியமான ஒரு சுனைனான்னு சொல்லி ஒரு பெண், குடும்பம் ரொம்ப ஏழ்மை வறுமை, குடும்பத்தை காப்பாற்றணும்னு போறாங்க. அங்க என்ன வேலை? அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை இல்லை. அந்த ஏஜென்ட் கூட்டிட்டு போறான், பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துறான். ரொம்ப கொடுமை சுனைனா. அதே போல இன்னொரு ஜெசியும் இதே மாதிரி தான். அவங்க அப்பா இல்ல, 2 சகோதரிகள், இளைய சகோதரிகள், குடும்பத்தை காப்பாற்றணும்னு போறாங்க. சுனைனாவது பரவாயில்ல, அங்க போய் தான் பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துறாங்க. ஜெசியை மும்பையிலேயே அந்த ஏஜென்ட் பயன்படுத்திக்கிறான். அவன் பயன்படுத்துறது இல்லாம கூட இருக்கிறவங்களையும் பயன்படுத்துறான். அங்க போய் இது பண்றான். அந்த ஜெசியை போலீஸ் பாலியல் தொழில் செய்ததாக கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. இப்படி அப்புறம் இன்னொரு கேரக்டர் மும்தாஜ் இது மாதிரி எந்த பாலியல் தொழில் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு அரபு வீட்டுல செல்வம் மிகுந்த ஒரு அரபு வீட்டுல ஒரு பணியாளாக வேலை செய்கிறார். அதாவது ஒரு நாள் அந்த அரபு வீட்டில் இருக்கக்கூடிய பையன் இவளை அவங்க பாலைவன தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த அரபு பையனும் அவங்க நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு சாக்கு மூட்டை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு சாக்கு மூட்டுக்குள்ள அடைச்சு அந்த சாக்கு மூட்டையில கட்டி ஒரு டெம்போல தூக்கி போட்டுறாங்க. அந்த டெம்போ எங்கேயோ நின்று அந்த டெம்போல அந்த மூட்டையை தூக்கி வெளியே போட்டுறாங்க. அதை பார்த்த ஒரு ஆள், இது ஒரு யாரோ ஒரு உடல் இருக்கு, பார்த்து உயிர் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல புற்றுயிரும் குறைவுமாக இருக்கக்கூடிய அந்த மும்தாஜை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க.
இவர்களெல்லாம் காப்பாற்றுறது யார்? அமானுல்லா. இவர்களெல்லாம் காப்பாற்றுறது யார்? அமானுல்லா. சுனைனா ஒரு நாள் போன் பண்றாங்க. சுனைனாவுக்கு ஒரு வாடிக்கையாளராக வழக்கமாக போகக்கூடிய ஒரு இந்தியர் அவன் மேல பரிதாபப்பட்டு இந்த நம்பரை கொடுத்து கூப்பிடுறாங்க. சுனைனா கூப்பிடுறாங்க, இந்த நம்பரை கொடுத்து நீ காப்பாத்துங்க. உடனே அமானுல்லா போறாங்க. அது ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சு அந்த பாலியல் சொல்லில ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த கும்பலிலிருந்து சுனைனாவை எப்படி அவர் காப்பாற்றி கொண்டு வந்தாருங்கிறது மிக அற்புதமாக டிவிஎஸ் கரிகுந்தரா ஒரு மிக எமோஷனலாக உணர்ச்சிகரமாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிறைய சினிமாங்கள்ல அட்வென்ச்சர்ஸ் பார்த்திருக்கோம், சாகசங்கள். உண்மையிலே சுனைனாவை அமானுல்லா கூட்டிட்டு வந்தது பெரிய ஒரு சாகசம், அட்வென்ச்சர். அந்த கும்பல்ல இருந்து கையை பிடிச்சி வெறும்ல காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவர் கீழே நிக்கிறாரு. அவர் நண்பர்கள் 2 பேரு சுனைனாவை கையை பிடிச்சி தரதரன்னு கூட்டிட்டு வெளியே ஓடிடுறாங்க. பின்னாடி அவங்க துரத்திட்டு வராங்க. கார்ல ஏறு தப்பிச்சு வராங்க. இப்படி எல்லாம் தான் அவரை பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பழநீர் பாவப்பட்ட கைவிடப்பட்ட துயரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறார். அப்புறம் அடுத்து ஜெசிய பாலிய தொழில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அரபு போலீஸ் சிறையில அடைச்சிருது. சிறையில தான் அந்த நம்பருக்கு முடிச்சிடறாங்க. சிறையில தான் அந்த நம்பர் இருக்கு. அந்த நம்பரை பார்த்துட்டு ஜெசி கூப்பிடுறா. அந்த சிறைச்சாலைக்கு போய் அமானுல்லா காப்பாத்திக்கிறான். இங்க மலையாளத்துல பிரவாச லோகம், அதாவது புலம்பெயர் உலகம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி இவர் மூலியம் தான் கைரளி டிவில ஏற்பாடாகுது. இதுல என்ன இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து தனது காணாம போனவர்கள் இல்ல கண்டுபிடிக்க முடியாத உறவினர்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒரு வயது முதிர்ந்த தாய் என்னுடைய மகனை காணவில்லைன்னு சொல்லி அந்த பிரவாச லோகத்துல கண்ணீர் தழும்ப சொல்றாங்க. ஒரு மனைவி என் கணவரை நான் 2 வருஷமா தொடர்பே இல்லைன்னு சொல்றாங்க. அவர்களையெல்லாம் தேடி அலைகிறார். அந்த பாலைவனத்துல தேடி அமானுல்லா அலைந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நியாயமா சொல்றாரு, நேர்மையா சொல்றாரு, இப்படி எல்லாம் நாம் அலைந்து கண்டுபிடித்தவர்கள் சில 100 பேர் தான், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாரு அப்படின்னு அவரு அந்த இடத்துல மிகவும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நேரத்துல ஒரு பாஸ்கரன் ஸ்ரீதேவி டீச்சரோட லெட்டர், அந்த அவருடைய கணவர் கல்யாணமாகி 1 மாசத்துல குழந்தைல கன்சீவ் ஆயிடுறாங்க. 1 மாசத்துல கணவர் வெளிநாடு அரபு போயிடுறாரு. 1.5 வருஷமா 2 வருஷமா கணவரை பத்தி தகவல் இல்லை. ஸ்ரீதேவி டீச்சர் அமானுல்லாவுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த பாஸ்கரனை தேடி அலைகிறார். கடைசியில பாஸ்கரனை கண்டுபிடித்து கொடுக்கிறார். அது இன்னொருத்தர் ராஜேஷன் சொல்லி அவங்க அம்மா கைரளி டிவியில அழுகுது. ராஜேஷை தேடி அலைந்து கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கடைசியில இவர் எழுதிடுறாரு, கைரளி டிவிக்கு கண்டுபிடிக்க முடியல, கையில க்ளோஸ் பண்ணுங்கன்னு எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு போன் வருது. போன் பார்த்தா தேடி போய் அந்த இதுல பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த ராஜேஷ் இறந்து 3 மாதம் ஆகி ஒரு எலும்பு கூடாக கண்டுபிடிக்கப்படுகிறார். எப்படி அவர் அடையாளம் கண்டுபிடித்தாங்கன்னா, அவர் கடைசியா அந்த வீட்டுக்கு பணம் அனுப்பின அந்த ரசீது அந்த கரைஞ்சு போன எலும்பு கூடோட சத்து பாக்கெட்ல இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பாளையம் புலம்பெயர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அதான் அவர் சொல்லக்கூடிய காலகட்டம் 70கள் 80கள்ல. இன்னைக்கு பார்த்தா வண்ணமயமான ஆடம்பரமான துபாயோ சர்ஜாவோ அன்னைக்கு இல்ல. அது வெறும் பாலைவனம். ஏர்போர்ட்டே எப்படி சொல்றாங்க, நம்மளோட அரசு பள்ளி கட்டடத்தை விட ரொம்ப மோசமான ஒரு ஏர்போர்ட் கட்டடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து அவரு கடைசியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் வரை அவரு இந்த மக்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இது போல ஏராளமான கதைகள் இருக்கு. சொல்லிய கதைகள், சொல்லாத கதைகள், ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கிறது. அது மீண்டும் இன்னொரு நூலாக, நீ சொல்லாத கதைகளை மீண்டும் ஒரு நூலாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நூலை மலையாளத்தில் சிறப்பாக எழுதிய டிவிஎஸ் கரிகுந்தரை அவர்களுக்கும் தமிழில் மிகச்சிறந்த முறையில் மொழிபெயர்த்த நம்முடைய சுனிலால் மஞ்சுமால் பாய்ஸ், நான் மஞ்சமால் மூடு அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு வராது, அதனால மஞ்சுமால் பாய்ஸ் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய மாமனிதர் அமானுல்லா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி, அவர் வெளியே பார்த்தோன்னா நான் சொன்னேன், நீங்க சர்ஜால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்க கூடாது, நீங்க அங்கேயே இருந்திருக்கணும், அங்க இருந்திருந்தீங்கன்னா இனி நீங்க 100 பேர்த்தை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் இருந்த அவரு. நீங்க சொன்னதை வாஸ்தவம் தான், நான் தாய்நாடு வரணும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவர் கடைசியில முடிக்கிறப்ப இதுதான் முடிச்சாரு, என்னுடைய போன் நம்பர் கிடைக்காமல் போகலாம், ஆனால் சிறைச்சாலையில் என்னுடைய போன் நம்பர் இருந்த இடத்தில் இப்பொழுது வேறொரு போன் நம்பர் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் என்கிறார். அவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.